Welcome to our channel. இன்னைக்கு cook with கோமாளில கிரேஸ் அக்கா பண்ண உன்னியப்பம் ஃபலூடா with trio of milk recipe தான் பார்க்க போறோம். இதே மாதிரி சந்தோஷ் அவங்க பண்ண watermelon steak ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். மறக்காம செக் பண்ணிடுங்க. ஃபலூடா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அரை டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீடில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி 20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அடுத்து ஜெல்லி பண்ண அரை டேபிள் ஸ்பூன் அகர் பவுடரோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அகர் பவுடர் இல்லைன்னா ஜெலட்டின் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு பேனில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் லைட்டாக கொதிக்க விட்டுருங்க. அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நாம் இன்றைக்கி 2 டைப் ஆஃப் ஜெல்லி பண்ண போகிறோம். வாட்டர்மெலன் அண்ட் ஸ்ட்ராபெரி வச்சு. ஃபஸ்ட்டு வாட்டர்மெலனை ஜாரில் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பண்ண வாட்டர்மெலன் ஜூஸ் இருக்குது. இன்னொரு பவுலில் ஸ்ட்ராபெரி எக்ஸ்ட்ராக்டில் கொஞ்சமாக தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அகர் ரெடி பண்ணோம்ல, அதிலேருந்து 1 டேபிள் ஸ்பூனை வாட்டர்மெலனுக்கும் 1 டேபிள் ஸ்பூனை ஸ்ட்ராபெரியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி கட்டிலாம் எதுவும் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை செட் பண்ணுறதுக்காக மோல்டு ஏதாவது யூஸ் பண்ணலாம். பட் இல்லைனா நார்மலாக இந்த பிளேட்டில் வச்சிங்கனாலே பக்காவாக செட் ஆகிடும். ஸோ ஒரு 20 மினிட்ஸ் அளவுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ 20 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெல்லிலாம் சூப்பராக செட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம ஜெல்லி எல்லாத்தையுமே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஃபலூடாக்கு ரொம்ப முக்கியமான அந்த சேமியா வேக வச்சிடலாம். 2 கப் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். நான் நார்மலாக யூஸ் பண்ணுற சேமியா தான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக ஃபலூடாக்குனே தனி சேமியா இருக்குது. அது கிடைச்சதுனா கூட நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப குழைய விட்டுறக்கூடாது. கொஞ்சம் உதிராக அண்ட் சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்துடலாம். அடுத்து ட்ரையோ ஆஃப் மில்க் பண்ணுறதுக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு பாலை நான் பேனில் சேர்த்துக்கிறேன். இது ஆல்ரெடி காய்ச்சி அரை வச்ச பால் தான். இப்போ இந்த பால் பாதி ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது தனியாக ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரோட கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கஸ்டர்ட் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். பட் கார்ன்ஃப்ளவர் சேர்த்தா அந்த ஒயிட் கலர் வரும். ஸோ நீங்கள் ஏதாவது எல்லோ ஃபுட் கலர் அப்படி இல்லைன்னா குங்குமப்பூ போட்டு அந்த எல்லோ கலர் வர வச்சுக்கோங்க. இப்போ அதை பேனில் சேர்த்துட்டு கையெடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்து இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். நான் 2 பார்ட்டாக பிரிச்சுட்டேன். ஒரு பாதியை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ அது கஸ்டர்டாக நம்ம டைரெக்டாக ஃபலூடா கூட சர்வ் பண்ணிக்கலாம். இன்னொரு பாதியை நல்லா ஆற வச்சுருங்க. ஏன்னா இதில் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்க போகிறோம். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கும் போது இது சூடாக இருக்கக்கூடாது. இப்போ ஒரு பவுலில் 1/4 கப் ஃப்ரெஷ் க்ரீமை இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பாலை சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ட்ரையோ ஆஃப் மில்க் ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் மில்க் இருக்கும். அதனால தான் ட்ரையோ ஆஃப் மில்க்குன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த ஒயிட் மில்க்கு, அடுத்து கண்டென்ஸ்டு மில்க்கு, லாஸ்ட்டாக அந்த ஃப்ரெஷ் க்ரீம். இப்போ கடைசியாக நம்ம உன்னியப்பம் மட்டும்தான் பண்ணணும். 1 கப் அளவுக்கு பச்சரிசியை 4 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். அதை மிக்சியில் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 வாழைப்பழம், 1 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி அண்ட் 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் உப்பு அண்ட் தண்ணி சேர்த்து நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதை ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து ஒரு பேனில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். ஒருவேளை உங்கள் வாழைப்பழம் இனிப்பாக இருந்ததுன்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வெல்லம்லாம் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெல்லத்தை வடிகட்டிட்டு மாவோடு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம உன்னியப்பத்துக்கான மாவு ரெடி ஆகிடுச்சு. வேணும்னா கொஞ்சமாக கருப்பெல்லு கூட சேர்த்துக்கோங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த டீப் ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க. பட் நான் குழிப்பணியாரக்கல்ல தான் சுட்டு எடுக்க போகிறேன். அண்ட் உன்னியப்பம் பண்ணும்போது கண்டிப்பாக நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் சுட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு சைட் குக் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டு இன்னொரு சைடையும் குக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட சூப்பரான உன்னியப்பம் ரெடி ஆகிடும். கடைசியாக பிளேட்டிங் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி பீசஸை கட் பண்ணிவிட்டு அப்படியே கிளாஸோடு ஒட்டிட்டேன். இதில் கொஞ்சமாக சப்ஜா சீட் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது ஃப்ரூட் சேர்க்கணுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். அடுத்து ஜெல்லி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம குக் பண்ண சேமியா சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம கஸ்டர்டை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்ல, அது நல்லா கெட்டியாக இருக்கும். அதை இது மேலே சேர்த்துக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக நம்மளோட உன்னியப்பம் வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான உன்னியப்பம் ஃபலூடா வித் ட்ரையோ ஆஃப் மில்க் ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு டெசர்ட்லாம் பிடிக்கும்னா இது ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு சொல்வேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.